ஃபியர் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தையினாலே ஏற்படுத்துகிற பயம். ஐ கேன் நெவர் ஹேவ் ஃபியர் ஓவர் ஃபெய்த். இங்க எலியாவுடைய வாழ்க்கையில பாருங்க, அதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ல தான் அவன் அக்கினி இறக்குறான். அந்த அற்புதம் நமக்கு தெரியும். கர்மேல் பர்வத்தின் மேல் அவன் செய்யாத அந்த இதுவரையும் பார்த்துராத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யறான். ஆனா ஒன் வேர்ட் ஆஃப் ஜெசபெல் பாருங்க, ஒன் வேர்ட், somebody say one word. இந்த ஒத்த வார்த்தையில செத்தவனாய் மாறுறீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், யாராவது ஒருத்தர் பத்தி நம்மள தப்பா பேசிட்டா போதும், அவங்க இப்படி பேசிட்டாங்க பிரதர், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. இந்த எசபேல் லேடிக்கு எலியா செய்த எல்லா அற்புதமும் தெரியுமா தெரியாதா? தெரியும். சுண்டு விட்ட இடத்துல அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவன் அக்னியை இறக்கி அப்பேற்பட்ட அற்புதம் செய்யறான். ஆனா இந்த லேடிக்கு தெரியுது, நான் ஒரு மிரட்டுனா அவன் பயப்படுவான். எந்த இடத்துல அடிச்சா நீ பயப்படுவேன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். ஐ ஹவ் லேர்ன்ட் இன் மை லைஃப். எங்க கை வச்சா நீ நடுங்கி உட்காருவேன்னு பிசாசுக்கு தெரியும். அங்க கை வைப்பான். அது பொய்யா இருக்கும், பட் he knows where to touch. He will touch your emotions. பிசாசுக்கு தெரியும் எந்த வார்த்தையை சொல்லி உன்னை அடக்க வேண்டும், எந்த வார்த்தையை சொல்லி உன்னை அமுக்க வேண்டும், எந்த வார்த்தையை சொல்லி. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறப்ப choose faith over fear. The fear will come by the words of people. மக்களின் வார்த்தையினால பயம் ஏற்படுகிறது, விசுவாச வார்த்தையினால வெற்றி உண்டாகிறது. ஹல்லேலூயா.